லட்சியமின்றியே வாழ்ந்து வந்தேன் நான். உயர்ந்த லட்சியம் தந்தது நீயே. உண்மை அன்பை தேடி அலைந்தேன். உன்னிடம் தான் அந்த அன்பை அடைந்தேன். ஓம் சாந்தி. 20/6/2025 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப் தாதா மதுவனம். சாராம்சம். இனிய குழந்தைகளே, தந்தையிடமிருந்து அன்பை பெறுவதற்கு ஆத்ம உணர்வில் அமர்ந்திருங்கள். தந்தையிடமிருந்து உங்கள் சுவர்க்க ஆஸ்தியை பெறுகின்றீர்கள் என்னும் சந்தோஷத்தில் இருங்கள். கேள்வி: தேவதைகளாக மாறுவதற்கு பிராமணர்களாகிய நீங்கள் சங்கம யுகத்தில் செய்யும் மறைமுகமான முயற்சி என்ன? பதில்: பிராமணர்களாகிய நீங்கள் தூய்மையாக இருப்பதற்கு மறைமுகமாக முயற்சி செய்ய வேண்டும். சங்கம யுகத்தில் பிரம்மாவின் குழந்தைகளாகிய நீங்கள் சகோதரர்களும் சகோதரிகளும் ஆவீர்கள். சகோதரர்களும் சகோதரிகளும் ஒருவருக்கொருவர் தூய்மையற்ற பார்வையை கொண்டிருக்க முடியாது. கணவனும் மனைவியும் ஒன்றாக வாழும் பொழுதும் தங்களை பிரம்மாகுமார் பிரம்மாகுமாரிகளாகவே கருதுகின்றார்கள். இந்த விழிப்புணர்வை கொண்டிருப்பதன் மூலம் நீங்கள் முழுமையாகவே தூய்மையாகி பின்னர் தேவதைகள் ஆகுகின்றீர்கள். ஓம் சாந்தி. தாரணைக்கான சாராம்சம். 1. ஞான கடலை கடைந்து எவ்வாறு பிரம்மா விஷ்ணுவாகுகின்றார் என்னும் தலைப்பில் பேசுங்கள். இந்த ஞானத்தை கடைவதில் உங்கள் புத்தியை மும்முரமாக வைத்திருங்கள். 2. ஓர் ராஜ அந்தஸ்தை கோருவதற்கு இந்த ஞானத்தையும் யோகத்தையும் கொண்டிருப்பதுடன் ஏனையோரை உங்களுக்கு சமமாக்குகின்ற சேவையையும் செய்யுங்கள். உங்கள் பார்வையை மிகவும் தூய்மையானதாக ஆக்குங்கள். ஆசீர்வாதம். நீங்கள் ஒரேயொரு தந்தையுடன் சகல உறவு முறைகளையும் அனுபவம் செய்யும் களைபெற்ற தடைகளை அழிப்பவர் ஆகுவீர்களாக. ஒரே ஒரு தந்தையுடன் சகல உறவு முறைகளையும் வைத்திருக்கும் குழந்தைகள் ஏனைய உறவு முறைகள் அனைத்தையும் பெயரளவிலேயே அனுபவம் செய்வார்கள். அவர்கள் சதா சந்தோஷ நடனம் ஆடுவார்கள். ஒருபோதும் களைப்படைய மாட்டார்கள். அவர்கள் களைப்பற்றவர்கள். அவர்கள் தந்தையின் அன்பிலும் சேவை செய்வதிலும் தங்களை மறந்திருப்பார்கள். தடைகளால் தடுக்கப்படுவதற்கு பதிலாக அவர்கள் தடைகளை அழிப்பவர்கள் ஆகுவார்கள். அவர்கள் ஒரேயொரு தந்தையுடன் சகல உறவு முறைகளையும் அனுபவம் செய்வதால் அவர்கள் இலேசாகவும் ஒளியாகவும் இருப்பார்கள். எந்தவிதமான சுமைகளையும் கொண்டிருக்க மாட்டார்கள். அவர்களின் முறைப்பாடுகள் அனைத்தும் முடிந்துவிடும். அவர்கள் சம்பூரண ஸ்திதியை அனுபவம் செய்வார்கள். அவர்கள் இலகு யோகிகள் ஆகியுள்ளார்கள். ஸ்லோகம். எந்த ஒரு சரீரதாரியாலும் உங்களின் எண்ணங்களிலேனும் கவரப்படுதல் என்றால் விசுவாசம் மற்றவராக இருத்தல் என்று அர்த்தம். அவ்யக்த சமிக்ஞை. ஆத்ம உணர்வு ஸ்திதியில் இருப்பதை பயிற்சி செய்யுங்கள். அகநோக்கில் இருங்கள். விண்வெளி கலத்தில் உள்ள விண்வெளி வீரர்களால் பூகோளத்தை படம் எடுக்க முடியும். ஏனென்றால் அவர்கள் மிக உயரத்தில் இருப்பார்கள். அதேபோல் மௌன சக்தியால் அகநோக்கு எனும் விண்வெளி கலத்தால் மனதின் சக்தியால் உங்களால் எந்தவோர் ஆத்மாவையும் மேன்மையாகவும் பண்புகள் உடையவராகவும் ஆக்குவதற்கு தூண்ட முடியும். ஓம் சாந்தி. நன்றிகள் பாபா.